செய்திகளை பார்த்து வருகிறோம். காவல் நிலையத்தில் திருநங்கைகளை வைத்து நூதன பூஜை செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், யாருடைய தலைமையில் இந்த விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது? விவரம். சேலம் மாநகர் அனகாபுரம் காவல் நிலையத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு திருநங்கைகளை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து சிறப்பு பூஜை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவர்களை நிர்வாணமாக்கி பூஜையில் ஈடுபட்டதாகவும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து தற்போது சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவ் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் சேலம் மாநகர் அஸ்தம்பட்டி சரக உதவி ஆணையாளர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழு அந்த அழகாபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் என அனைவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்து உரிய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனையடுத்து இந்த விசாரணை குழுவானது இன்று முதல் அந்த விசாரணையை தொடங்கும் என தெரிய வருகிறது. இந்த விசாரணை குழுவுடைய தலைவராக அஸ்தம்பட்டி சரக உதவி ஆணையாளர் அஸ்வினி இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த காவல் நிலையத்தில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் திருநங்கைகளை கட்டாயப்படுத்தி அழைத்து அந்த காவல் நிலையத்தில் எதற்காக இந்த பூஜையானது செய்யப்பட்டது என்பது தொடர்பான முழு விசாரணையும் நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய சேலம் மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.